ஹல்லேலூயா. பைபிளில் எழுதியிருக்குது, நீதிமான்களோ சிங்கத்தை போல தைரியமுள்ளவர்களாக இருக்கிறார்கள்னு சொல்லி. நமக்கு அநேகருக்கு இருக்கிற பெரிய பிரச்சனையே விசுவாசமெல்லாம் இருக்கும், நமக்குள்ள அபிஷேகமும் இருக்கும், நமக்குள்ள எல்லா கிருபைகளும் வெளிப்படும். நம்மளுடைய அபிஷேகம், நமக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் பல நேரங்களில் வெளிப்படும், பலர் அதை சாட்சியாக சொல்லுவாங்க. ஆனால் நமக்குள்ள அந்த தைரியம் மட்டும் ரொம்ப குறைவாக இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ உங்களுக்கு தைரியம் குறையுதோ விசுவாச அளவும் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்குள்ளே குறைய ஆரம்பிச்சிடும். எப்போ உங்களுக்கு தைரியம் அதிகமாகுதோ உங்களுக்குள்ள விசுவாச அளவும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பேதுரு தான். பேதுரு இயேசு ராஜாவையே முன்னாடி பார்த்துட்டு சொல்கிறாரு, ஆண்டவரே இது நீங்கள் தான் சொன்னால் நானும் தண்ணி மேலே நடந்து வரேன், எனக்கு கட்டளை தாங்கன்னு. வா பேதுருன்ட்டாரு. தண்ணி மேலே நடந்து போகிறாரு. காற்று அடிக்கிறத பார்த்துட்டு பயந்த உடனே பைபிள் எழுதியிருக்கு, அவன் முழுக ஆரம்பித்தான்னு சொல்லி. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, வாக்கு தத்துவத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம், அபிஷேகத்தை பெற்றிருக்கலாம், தரிசனத்தை நீங்கள் பெற்றிருக்கலாம், தீர்க்க தரிசனம் உங்களை குறித்து சொல்லியிருப்பாங்க, சொப்பனத்தில் தேவன் உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிற காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தியிருப்பார். இதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நீங்கள் என்ன தான் அதை எடுத்து மற்றவங்களுக்கு சொன்னால் கூட அவங்களால புரிஞ்சிக்க முடியாது. அது பாஸ்டராக இருந்தால் கூட புரிஞ்சிக்க முடியாது. உதாரணத்துக்கு, தேவன் தாவீது மேலே வைத்த திட்டத்தை சாமுவேல் ஒன்றும் மிகப்பெரிய தீர்க்கதரிசிக்கு மறைச்சி வச்சுருந்தார். சாமுவேல் போய் பார்க்குறாரு, எல்லாரும் இவர் தான் தாவீதா, இவர் தான் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட போகிற ராஜாவான்னு. அவருக்கே தெரியலை. கடைசியாக தேவனே சொன்னார், இவனை தான் நான் செலக்ட் பண்ணேன்னு. அதே மாதிரி ஒரு சம்பவம் இன்னொன்று நடக்கும். என்ன அப்படின்னா, எலிசா அந்த ஸ்திரீ மகன் செத்து போனதை எடுத்துக்கிட்டு வரும்போது இவர் கேயாஸ் ஆள் அனுப்பிப்பாக சொல்லுவார், சுகமான செய்தியான்னு போய் கேளுங்கன்னு. அந்த ஸ்திரீயும் சுகம்தான் அப்படின்னு சொல்லி அனுப்பிடுவாங்க. ஆனால் அதே ஸ்திரீ திரும்ப எலிசா கிட்ட வரும்போது எலிசா சொல்லுவார், கர்த்தர் இந்த காரியத்தை எனக்கு மறைத்து வைத்தார் அப்படின்னு சொல்லி. சாமுவேலுக்கும் அது மறைஞ்சிருந்துச்சு, எலிசா மிகப்பெரிய தீர்க்கதரிசிக்கும் அது மறைஞ்சிருந்துச்சு. உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம், உங்களுக்குள்ளே இருக்கிற தேவனுடைய தரிசனம், திட்டத்தை யாருனாலையும் புரிஞ்சிக்க முடியலைன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நாள் ஒன்று வரும்போது உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் அது வெளிப்பட ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. ஆனால் அது வரையும் அந்த தைரியன்றது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ஒரே ஒரு சின்ன காரியம், அந்த பயத்தை பிசாசு விதைச்சி உங்களுக்குள்ளே இருக்கிற விசுவாச அளவை குறைச்சிக்கிட்டே வர ஆரம்பிச்சிருவோம். ஒருவேளை வியாதி இருக்கலாம், கடன் இருக்கலாம், நீங்கள் வேலை செய்கிற இடத்துல போராட்டம் இருக்கலாம், உங்கள் குடும்பத்திலே போராட்டம் இருக்கலாம், ஒரு காரணமே இல்லாமல் உங்களை ஒரு சிலர் பகைக்கலாம், உங்களுக்கு விரோதமாய் பேசலாம், உங்களுக்கு விரோதமாய் பொய் சாட்சி சொல்லலாம், உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராமல் நிற்கலாம், உங்களை ஒரு சிலர் ஏமாற்றிருக்கலாம். பல காரியங்கள், எக்ஸாமில் ஒரு வேளை பாஸ் ஆகுமோ ஃபெயில் ஆகுமோன்னு நினைக்கிற பயம் இருக்கலாம். பல காரியங்கள் இருக்கட்டும். ஒன்றே ஒன்று தான் தேவ பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஆயுதம். என்னன்னா, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் அப்படின்ற அந்த ஒரு வார்த்தையை மட்டும் திரும்ப திரும்ப நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. உங்களுக்குள்ள அந்த பதட்டம், பயம் போகிற வரையும் நீங்கள் அறிக்கை பண்ணிக்கிட்டே இருங்க. எத்தனை முறை? 50 முறையா, 100 முறையா, 1000 முறை கூட அறிக்கை பண்ணுங்கள், தப்பே கிடையாது. நீங்கள் அப்படி அறிக்கை பண்ண பண்ண உங்களுக்குள்ளே இருக்கிற பயம் சுபாவம், பதட்டம், அவிஸ்வாசத்தெல்லாம் கர்த்தர் அந்த வார்த்தையை அறிக்கை பண்ணும்போதே அது வேரோட பிடுங்கப்படும். உங்களுக்குள்ள ஒரு உன்னதமான ஒரு விசுவாசம் உங்களுக்குள்ள வர ஆரம்பிக்கும். அந்த விசுவாசம் வர ஆரம்பிச்சிச்சின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் செய்கிற காரியமெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு சாதகமாகவே மாற்றி கொடுப்பார். தேவ பிள்ளைகள், தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க, நீங்கள் பைபிள் எழுதியிருக்கிறபடி உன் கையின் பிரயாசத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் கையிட்டு செய்கிற எல்லா காரியத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறாரு. இல்லை உங்களை ஆசீர்வதிக்கக்கூடாது, நீங்கள் வியாதியிலே இருக்கணும், கடன்லே இருக்கணும், அவமானத்தோடு இருக்கணும்னா தேவன் எதுக்கு உங்களை கிறிஸ்தவர்களாய் அவரை அழைக்கணும்? உங்களை எதுக்கு நித்திய ஜீவனுக்கு உங்களை தேர்ந்தெடுக்கணும்? உங்களுடைய நாமத்தை எதுக்கு அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதணும்? உங்களையே அபிஷேகம்
அபிஷேகம் பண்ணணும், உங்களுக்குள்ள ஏன் பரிசுத்த ஆவியானவர் தங்கி இருக்கணும், ஏன் இந்த வார்த்தையை கூட நீங்கள் ஏன் கேட்குற அளவுக்கு தேவன் சம்மதிச்சார் அப்படின்னா, அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார். ஒரு நாள் வாழ்க்கையில் பயத்துக்கு மட்டும் நீங்கள் சம்மதமே கொடுத்துடாதீங்க. பயத்தை மட்டும் சரீரத்தில் அலோவ் பண்ணிடாதீங்க. பயப்படுற மாதிரி தான் நிறைய பேர் பேசுவாங்க. குடும்பத்தில் உள்ளவங்கள்லேருந்து எல்லாருமே பேசுகிறது தைரியமுள்ள வார்த்தையாக இருக்காது. ஒரு வேளை ஹாஸ்பிட்டலில் வியாதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் டாக்டர் எடுத்து வெளிப்படையாக சொல்லிடுவார், இன்னும் ஒரு 6 மாதம் தான், 1 வருஷம் தான், அதுக்கப்புறம் நீங்கள் உயிரோடு இருக்க மாட்டீங்கன்ட்டு. கர்த்தர் அப்படி சொல்லவே இல்லை, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏசப்பா அப்படி சொல்லியிருக்கிறாரா? செத்துட்டான், செத்து 4 நாள், பரவாயில்ல, நீ விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா அப்படின்னு தான் கேட்டார். நம்ம ஆராதிக்கிற ஆண்டவர் அப்படியாப்பட்டவர், செத்துட்டாலுமே நீ கவலைப்படாத அப்படின்றவர். அப்படியாப்பட்ட ஆண்டவரை நம்ம ஆராதிக்கும் போது நமக்குள்ள ஒரு காலமும் பயத்தை சம்மதிக்கக்கூடாது, அவிசுவாசத்தை ஒரு காலமும் சம்மதிக்கவே கூடாது. அது நம்ம முகத்தில் கூட தெரியக்கூடாது. விசுவாச வார்த்தையை அறிக்கை பண்ணிக்கொண்டே இருப்போம். அதை அறிக்கை பண்ண பண்ண நம்ம மறுரூபமாகப்படுவோம். நம்மளுடைய வார்த்தை அபிஷேகம் பண்ணப்பட்டதாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளுடைய சிந்தை, நம்மளுடைய இதயத்தின் நினைவுகள் கூட அவிசுவாசமாக இருக்காது, விசுவாசம் உள்ளதாக இருக்கும். கர்த்தர் உங்களை கொண்டு செய்யணும்னு நினைத்த காரியத்தை நிச்சயமாலுமே செய்து முடிப்பார். இன்னும் அது நிறைவேறலையேன்னு கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. நிச்சயமாலுமே அது எல்லாமே நிறைவேறும். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.